புதுச்சேரி வவுச்சர் ஊழியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை முற்றுகையிடும் முயற்சியில் ஈடுபட்ட போது அவர்களுக்கும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டு பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். தேவி, புதுச்சேரி அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த முதலமைச்சரை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை தற்காலிக ஊழியர்கள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்ற போலீசார் அது மட்டுமல்ல, போலீசார் தடியடி நடத்தியும் ஊழியர்கள் கலைத்தனர். இதுல ரத்தம் சொட்ட அரசு ஊழியர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேல் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேல் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவிக்க முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் மாலை அணிவிக்க வந்தனர். அப்போது முதலமைச்சர் காரை மறிக்க அரசு பணியாளர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சரவணன் தலைமையில் முற்றுகையிட்டனர். இதனால் அவர்கள் போலீசார் வெங்கட சுப்பரெட்டி சிலைக்கு தடுத்து நிறுத்தினார்கள். அப்பொழுது அவருடைய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் அரசு பணியாளர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சரவணனை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ய அழைத்து சென்றனர். அவர்களுக்கும் ஆதரவாளருக்கும் மற்றும் ஊழியர்களும் சரவணனை உடனடியாக போலீசார் மீட்டு கைது செய்ய அவரை அழைத்து சென்றனர். பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் 1300 வவுச்சர் ஊழியர்கள் தற்காலிக ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு 18,000 ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. அரசு பணியாளர் கூட்டமைப்பு சார்பில் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு நிரந்தரம் செய்யப்படுவது சட்டசபையில் வாக்குறுதி அளித்தார். அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு ஊழியர் கூட்டமைப்பு சார்பில் வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்த முதலமைச்சரை முற்றுகையிட முயன்ற போது அவர்கள் போலீசார் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடியடி நடத்தப்பட்டது. தடியடியில் ஒரு கட்டத்தில் போலீசாரை போராட்டக்காரர்களை திருப்பி அடித்தனர். அப்பொழுது பாத்தீங்கன்னா ஊழியர் ஒருவர் மயங்கி விழுந்தார். கிட்டத்தட்ட 5 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் தீவிர சிகிச்சை பிரிவு 2 3 பேர் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீசாருக்கும் அந்த போராட்டக்காரர்களிடையே தள்ளுமுள்ளும் கட்டும் தடியடி மற்றும் அவர்கள் போலீசாரை திருப்பி இருந்தால் அந்த பகுதி போர்க்காலம் போல் காட்சி அளித்தது. ரிவி.